முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் 1 முதல் ஒரு சில புதிய மாற்றங்கள், புதிய விதிமுறை அமலுக்கு வருது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது எப்பவுமே ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்தில் ஒரு சில புதிய மாற்றங்கள் திட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க. அந்த வகையில் டிசம்பர் 1ஆம் தேதி மத்திய மாநில அரசுகள் ஒரு சில புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம 1 by 1 வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலிண்டர் விலையில் மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எவ்ரி மந்த் 1ஆம் தேதி சிலிண்டர் விலையில் வந்து பார்த்தா மாற்றத்தை கொண்டு வராங்க. ஒன்று அதிகமாகும் அல்லது குறைவாகும். அந்த வகையில் டிசம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை வந்து 16 ரூபாய் அதிகரித்து 1980 ரூபாய் 50 காசுகளாக இப்போதைக்கு உயர்த்திருக்காங்க. ஸோ இந்த மாதம் 16 ரூபாய் வந்து கமர்ஷியல் சிலிண்டருக்கு பாருங்க, 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரோட ரேட் வந்து 16 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1964 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து 1980 ரூபாய் வந்து பார்த்தா உயர்த்திருக்காங்க. கமர்ஷியல் சிலிண்டர் விலை மட்டும்தான் ஒவ்வொரு மாதமும் உயர்ந்துட்டு வருது. நார்மலாக வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஸோ அது வந்து கடந்த ரொம்ப மாதமாக இன்னும் வந்து பார்த்தா வீட்டு உபயோகத்தில் மாற்றம் இல்லாதான் வந்து போயிட்டுருக்கு. ஒன்லி கமர்ஷியல் சிலிண்டர் மட்டும்தான் உங்களுக்கான மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அமௌண்ட்டை அதிகரிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ஸோ நீங்கள் பிஎஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி முதல் புது விதிகள் அமலுக்கு வந்துவிடும். இபிஎஃப்ஓ தொழிலாளர்கள் இந்த விதிமுறை பின்பற்ற வேண்டி இருக்கிறது. அவர்கள் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை இருக்கு பாருங்க, இஎஸ்எல்ஐ திட்டம். அதாவது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கு, அதாவது புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க பிஎஃப்லனா, உங்களுக்கு மத்திய அரசு சார்பில் ஒன் டைம் அமௌண்ட்டாக ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இந்த திட்டத்தை பெறுவதற்கு உங்கள் யுஏஎன் ஆக்டிவேட் செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. யுஏஎன் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத மத்திய அரசு சார்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு இணைப்பதற்கான காலக்கெடுவை மத்திய அரசு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஸோ பல வருடங்களாக மத்திய அரசு சார்பில் ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து சொல்லிட்டே தான் வராங்க. அந்த வகையில் இப்போதைக்கு அதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள ஆதார் கார்டு கூட பேன் கார்டை லிங்க் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை லிங்க் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பொருளாதார நடவடிக்கை சோதனைகள் செய்யப்படும், வருமான வரி விவரங்கள் இதெல்லாமே வந்து சோதனை செய்யப்படும் அப்படின்றதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் பேன் கார்டு வந்து பார்த்தா முடக்கப்படும், உங்களுக்கான வரி விதித்தம் அதிகமாக பிடிக்கப்படும். இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதன் காரணமாக சீக்கிரமாக பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கோங்க. 1000 ரூபாய் ஃபைன் பண்ணி தான் நீங்கள் இப்போதைக்கு லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக இந்த இயர் எண்டுக்குள்ளே லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ஸோ நீங்கள் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கு ஆதார் கேஒய்சி கட்டாயமாக்கியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதாரில் வந்து அதை வந்து பார்த்தா கேஸ் சிலிண்டர் புக் இருக்க பாருங்கள், அதில் நீங்கள் இகேஒய்சி பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆதார் வந்து கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டில் இகேஒய்சி பண்ணியிருக்கலாம் இல்லையா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான கெடுவு வந்து பார்த்தா விதிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சிலிண்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் சிலிண்டர் புக்கில் உங்கள் கேஒய்சி ஆதார் லிங்க்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஸோ உங்களால் சிலிண்டர் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ லிங்க் பண்ணாதவங்க ஆன்லைன் மூலமாகவோ அல்லது சம்மந்தப்பட்ட கேஸ் ஆஃபீஸ்லேயே போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக இந்தியா தொலைத்தொடர்பு ட்ராய் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோசடி செய்பவர்களுக்கு மக்களின் சாதனங்களை அணுகக்கூடிய மற்றும் பெரிய நிதி இழப்பை ஏற்படுத்தும் ஓடிபிக்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் மோசடியை தடுக்க வணிக செய்திகளுக்கான ட்ரேசபிலிட்டி ஆணைகளை இன்று முதல் அமல்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராய் வந்து பார்த்தா ட்ரேசபிலிட்டி அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷன் இன்று முதல் அமல்படுத்துகிறாங்க. எதுக்காகனா ஸோ நிறையா ஸ்கேம்லாம் நடக்குதுங்க. ஸோ பல்வேறு வகையான ஓடிபி சென்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் ஓடிபி எல்லாருக்குமே அவசியமாக இருக்குது. பேங்க் கார்டும் எல்லாருக்கும் ஓடிபி அனுப்புகிறாங்க. அந்த வகையில் இருந்தாலும் நிறைய பேர் நிறையா மோசடிகள் ஸ்கேம் பண்ணுறவங்க, கேம்பிளிங் பண்ணுறவங்க, அந்த மாதிரி நிறையா வந்து பேர் வந்து பார்த்தோன்னா ஸோ மோசடிகள் கேம் மூலமாக மோசடி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையை போடுறதுன்னு மோசடி பண்ணுறாங்க, லிங்க் கிளிக் பண்ணி அந்த மாதிரி நிறையா ஓடிபி அனுப்புகிறாங்க. இதை தடுப்பதற்காக மத்திய அரசு ட்ராய் நிறுவனம் ட்ரேசபிலிட்டி அப்படின்னு ஒரு ஸ்கீமை இந்த மாதம் முதல் அமல்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்பாம் மெசேஜ் வரத்தெல்லாம் குறையுன்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க.
ஆனால் ஓடிபிலாம் நிறைய பேர் என்ன சொன்னால் ஓடிபி வரதுக்கு டிலே ஆகுன்னு சொல்கிறாங்க. பட் ஓடிபி டிலே ஆகாதுன்றத ட்ராய் வந்து அஃபிஷியலாக தெரிவிச்சிட்டாங்க. ஸோ ட்ரேசபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இந்த முதல் அமல்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்பேம் மெசேஜாக இருக்கட்டும், ஸ்கேம் ஓடிபியாக இருக்கட்டும் உங்களுக்கு வராது, கம்மியாக தான் வரும் அப்படின்றத வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட், நல்ல அப்டேட்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த கட்டமாக நீங்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸிட் கட்டணத்தை வந்து பார்த்தா 67% முதல் 167% வந்து பார்த்தா உயர்த்திருக்காங்க. எக்கனாமிக் வகுப்பு பயனாளிகளுக்கு 2532 ரூபாயிலிருந்து 4220 வந்து பார்த்தா உயர்த்திருக்காங்க. வணிக வகுப்பு பயனாளிகளுக்கு 5064 ரூபாயிலிருந்து 10129 வந்து பார்த்தா உயர்த்திருக்காங்க. முதல் வகுப்பு பயனாளிகளுக்கு 25257 ரூபாயிலிருந்து செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸிட் கட்டணத்தை வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க அந்த கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மாலத்தீவு போகிறவங்க இதுக்கப்புறம் இதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ஒரு சில பேங்க் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ் வங்கி தனது கிரெடிட் கார்டில் விமானங்கள் மற்றும் ஹோட்டலுக்கு ரிவார்டு புள்ளிகளை மாற்றம் கொண்டு வந்துள்ளது. புதிய விதிகளின் அடிப்படையில் லவுஞ்ச் பெற பயனர்கள் ஒவ்வொரு காலாண்டிலும் 1 லட்சம் செலவழிக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வேணும், அந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்க, ரிவார்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 லட்ச ரூபா ஒவ்வொரு காலாண்டு செலவழிக்க வேண்டும். நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக செலவழிச்சினா தான் அந்த ரிவார்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க. சேம் அதே போல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேனலுக்கான வெகுமதி புள்ளி அது மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்லேயும் ஒரு சில கட்டணங்கள் திருத்தி அமைத்துள்ளது அப்படின்றத வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ஆதார் கார்டு அப்டேட். அதாவது மத்திய அரசு சார்பில் கடந்த 10 வருஷமாக எந்த ஒரு ஆதார் கார்டில் எந்த அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு கடந்த 2-3 வருஷமாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இலவசமாக நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட்னா ஸோ நேம் அப்டேட் பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் ஆதார் கார்டில் ஏதாச்சும் 2 டாக்குமெண்ட்ஸை மட்டும் அப்லோட் பண்ண போகிறீங்க, அதான் வந்து ஆதார் கார்டுக்கான அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கடைசி தேதி வந்து டிசம்பர் 14 அறிவிச்சிருக்காங்க. அந்த தேதிக்குள்ளே கடந்த 10 வருஷமாக எந்த ஒரு நபரும் ஆதார் கார்டு கூட நீங்கள் லிங்க் பண்ண எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க, எந்த அப்டேட்டும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக நீங்களே ஆன்லைன் மூலமாக போயிட்டு இலவசமாக ஏதாச்சும் 2 டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ண பாருங்கள். அப்படிலாம் நீங்கள் ஆதார் சேவை மையம் போகிற மாதிரிக்கும் அங்கே போனீங்க அப்படின்னா அமௌண்ட் வாங்குவாங்க. பட் நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னா இலவசமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டிசம்பர் 14 கடைசி அதுக்குள்ளே பண்ணுறவங்க ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அது மேலே போச்சுன்னா நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட். டிசம்பர் 14 லாஸ்ட் தேதி அதுக்குள்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக பேங்க் லீவ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு மாதமும் வங்கியை வந்து பார்த்தா கூட்டமாக செயல்படும். அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் மொத்தமாக 8 நாட்கள் உங்களுக்கு லீவ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிசம்பர் 1ஆம் தேதி லீவ், அதை தவிர்த்து மீதி 7 நாட்கள் இந்த மந்தில் உங்களுக்கு லீவ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக தாமதமான ஐடிஆர் தாக்கல். ஸோ ஐடிஆர் நீங்கள் வந்து பார்த்தா தாமதமாக வந்து ஃபைல் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜூலை 31 காலக்கெடுவிற்குள் 2023-24 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய தவறியவர்கள் டிசம்பர் மாதத்திற்குள் தங்கள் ஐடிஆரை சமர்ப்பிக்க இன்னும் வாய்ப்புள்ளது. ஆரம்ப காலக்கெடுவை தவறிவிட்டவர்கள் இப்போது டிசம்பர் 31ஆம் தேதி வரை அபராத கட்டணத்துடன் தாமதமான ஐடிஆரை தாக்கல் செய்யலாம். தாமத கட்டணம் ரூபாய் 5000, மொத்த வருமானம் 5 லட்சம் குறைவான வரி செலுத்துவோருக்கு இந்த தாமத கட்டணம் 1000 ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வருமானம் 5 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் தாமத கட்டணம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே ஸோ அந்த ஃபைன் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணி ஐடிஆரை நீங்கள் ஃபைல் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே,